ஆகிவிட்டது. சிவன் கோயில்களை பராமரித்து அபிஷேகம் செய்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆதீன மடங்களுக்கு ஏகப்பட்ட நிலப்புலன்களை எங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை சரியான முறையில் நடத்தவில்லை. அதாவது நிலத்தை பாதுகாக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டு ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதே போன்று எங்க கைகோல செய்கிற முதலியார்களுக்கு பாவடி நிலம் என்று ஒன்று பிரிட்டிஷ் அரசாங்க காலத்திலிருந்தே மன்னர்கள் காலத்திலிருந்தே பாவடி நிலம் எங்களுக்கு இருந்தது. இந்த பாவடி நிலத்தினுடைய பர்பஸ் என்னன்னா, பட்டு தறி நெசவு செய்யும் பொழுது இந்த பாவை அதுல ஊற வச்சு அடிச்சு காய வச்சுதான் நம்ம ஜரி பட்டு ஜவுளி நெசவு செய்ய முடியும். இந்த பாவடி நிலத்துல எனக்கு ஆக்கிரமிப்பு ஆளாகப்படுகிறது. அதனால இந்த ஆதீன மடத்தையும் பாவடி நிலத்தையும் பாதுகாக்க எப்படி ஒரு வக்ஃப் போர்டு ஒரு வக்ஃப் வாரியம் நம்ம இஸ்லாம் சகோதரர்கள் இருக்குதோ அதே போல பாவடி நிலங்களுக்கும் ஆதீனத்துக்கும் ஒரு வாரியத்தை அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட வைக்க போகிறோம். பத்திரிகையாளர் அனைவருமே தயவு செய்து மாநில மாநாட்டுக்கு உங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்பவே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். இப்பேற்பட்ட மக்கள் சேவைக்காகவே இருந்த சமுதாயம் எங்கள் சமுதாயம். எங்களுக்கு இங்க ஒரு பிரதிநிதித்துவமே இல்ல, முக்கியத்துவமே இல்லைன்ற போதுதான் மனசு வேதனை அளிக்கிறது. சார் அரசியல் இருக்காரு, அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பிடத்தகுந்தவர்கள். இன்னைக்கு அவங்க ஒரு மாநாட்டை கூட நடத்துறாங்க, இன்னைக்கு நடத்துறாங்கன்னு நினைக்கிறோம். அப்ப எதுக்கு இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏசிஎஸ்னா எனக்கு தெரியாது. வருவதாக சொல்கிறார்கள். மக்களுடைய ஒப்புதலை கேட்டு அவங்களுடைய ஆலோசனையும் பெற்று கட்டாயம் இது அரசியல் தேர்தலுக்காக பண்ணவில்லை, எங்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக நாங்கள் செய்ய போகிறோம். கட்டாயம் சரியா ஒரு வாரியமே கேட்போம், என்ன தவறு இருக்குது? பொது தொண்டு தானே செஞ்சிருக்கிறோம். என்னைக்குமே எங்கள் சமுதாயத்தால் யாருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததில்லை. எங்க மோதல் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நாங்கள் அனைவருமே அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கட்டாயம் கொண்டு போய் சொல்லுவோம்.